கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இருந்தவரும் இருப்பவரும் வரப்போவருமாகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன், சமாதானமாக இருப்பேன் நான் விசுவாசிக்கிறேன். அதனால் இந்த கால வேளையில் ஒரு சின்ன ஆலோசனை, எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படி யாராவது உங்களை கேட்டாங்கன்னா கர்த்தருக்குள்ளே நல்லா இருக்கேன், கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படி சொல்லி பழகுங்க. அதாவது நீங்கள் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தாலும் ஏன்னா பலவிதமான போராட்டத்தில் இருந்தாலும் நல்லா இருக்கிறேன், சமாதானமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு பேச பழகுங்க. நீங்கள் அப்படி பேசினபடியே உங்களுக்கு நடக்கும். என்னத்தான் நல்லா இருக்கிறேன், என் வாழ்க்கையே போச்சு, நான் நிம்மதியை இழந்துட்டேன், ஏன்டா இருக்கிறேனே தெரியல, பேசாமல் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும், பேசாமல் போயிட்டால் நல்லாயிருக்கும், செத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற வார்த்தைகளை மட்டும் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் யாரும் பேச வேண்டாம். ஏன்னா வெட்டாந்தரையில் தான் நீரூற்று உண்டாகும், அவாந்தர வெளியில் தான் பாதைகள் உண்டாகும். அதனால் வெட்டாந்தரையை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க, அவாந்தர வழியை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறார், நீங்கள் பயப்படாதீங்க. வனாந்தரத்தில் அனாதை இருந்த ஆகாரத்தான் கர்த்தர் உயர்த்தினார், பார்த்துக்கொள்ளுங்க. சொல்லுங்கள் பார்ப்போம். வனாந்தரத்தில் அலமாட்டில் கல்லை வச்சப்படுத்த யாக்கோப்பை தான் கர்த்தரை உயர்த்தினார், பரதீசி அலைஞ்ச ஆபிரகாமை தான் கர்த்தரை உயர்த்தினார், அடிமையை போன யோசேப்பை தான் கர்த்தர் ராஜாவை மாற்றினார், எகிப்துக்கு அதிபதியாக மாற்றினார். அதனால் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் ஒரு ஒரு வெறுமையான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம், பல விதமான போராட்டத்தில் நீங்கள் இருக்கலாம், பல விதமாக ஒரு அனாதை போல் நீங்கள் இருக்கலாம், தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், என்னை யாரும் கவனிக்கலை என்று கண்ணீரோடு வேதனையோடு இருக்கலாம். பயப்படாதிருங்கள். என் தகப்பன் இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த உலகத்தில் யார் உங்களை நேசிக்கிறாங்களோ நேசிக்கலையோ இயேசப்பா உங்களை நேசிக்கிறார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், யார் உங்களை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 28:6. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். சங்கீதம் 28:6. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். உங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை இந்த கால வேளையிலே அவர் கேட்டுவிட்டார். உங்கள் அழுகுரல் சத்தத்தை இந்த கால வேளையிலே கேட்டுவிட்டார். உங்கள் வேதனையின் சத்தத்தை இந்த கால வேளையிலே கேட்டுவிட்டார். உங்கள் நெருக்கத்தின் சத்தத்தை இந்த கால வேளையிலே கேட்டுவிட்டார். ஒதுக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் பேசின வார்த்தையை கர்த்தர் கேட்டுட்டார். உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். ஒருவேளை எந்த விண்ணப்பத்தை பண்ணியிருந்தீங்க, நீங்கள் பிள்ளைகள் திருமண காரியத்துக்கு விண்ணப்பம் பண்ணியிருந்தீங்களா, உங்கள் சத்தத்தை கேட்டுட்டார். ஒருவேளை சரீரத்தில் பலவீனம் மாற வேண்டும், சுகம் உண்டாக வேண்டும் என்று நீங்கள் விண்ணப்பம் பண்ணியிருந்தீங்களா, உங்கள் சத்தத்தை கேட்டு விட்டார். ஒருவேளை கடன் பிரச்சனை அடைய வேண்டும் என்று நீங்கள் விண்ணப்பம் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் சத்தத்தை அவர் கேட்டு விட்டார். ஒருவேளை குடும்பத்தில் வருமானம் இல்லாமல் கணவர் குடித்து கொண்டு வருகிறார், வருமானம் இல்லை என்று கலங்கி தவித்து ஒரு நிரந்தர வருமானம் வேண்டுமே, கணவர் திறந்து வேண்டுமே, கணவர் குடியை விட்டு விலக வேண்டும் என்று நீங்கள் விண்ணப்பம் பண்ணியிருந்தால் உங்கள் சத்தத்தை அவர் கேட்டுட்டார். இன்றைக்கி மனமகிழ்ச்சியாக இருங்க, உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் இருக்கிறது. ஒருவேளை ஜெபிச்சு ஒன்றும் நடக்கலை என்று நீங்கள் கலங்கி இருக்கலாம். நீங்கள் நெருக்கப்பட்டு தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு வேதனைப்பட்டு நீ கண்ணீர் வடித்து என் விண்ணப்பத்துக்கு பதில் வரவில்லை என்று நீங்கள் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். இந்த காலவேளையிலே ஒரு விண்ணப்பத்தை கேட்டேன், உன் சத்தத்தை கேட்டேன், கலங்காது என்றவர் சொல்லுகிறார். கலங்காது என்றவர் சொல்லுகிறார். நிந்தைகள் வந்தாலும் நெருக்கங்கள் வந்தாலும் கலங்காதிருங்கள், கர்த்தர் உங்கள் விண்ணப்பங்களை கேட்டார். தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த நாள் ஒரு ஜெயத்தை நாள், இந்த நாள் உங்கள் சத்தத்தை கேட்ட நாள். அதனால் தைரியமாக இருங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு. உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் வந்தது, பதில் கிடைத்து விட்டது. நான் செபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையிலே ஒரு சத்தத்தை கேட்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன் என்று வாக்கு பண்ணின தேவனே, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் மேலே உங்கள் கிருபை கடந்து வரட்டும், உங்கள் பலன் கடந்து வரட்டும், உங்கள் அற்புதம் கடந்து வரட்டும், உங்கள் அதிசயம் கடந்து வரட்டும், விடுதலை கடந்து வரட்டும். நினைப்பதுக்கும் வேண்டுவதற்கு நல்ல காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.